போட்டா சல்லி அப்படியே இருக்கும். அதிகமான பன்சலைகள்ல கணக்கு புள்ளையாக இருந்திருக்கிறது முஸ்லீம்கள் தான். சிங்கள ராஜாக்கள் முஸ்லீம்கள் அப்படித்தான் பார்த்தாங்க. எங்கட அஹ்லாக் நீங்க பார்த்திருப்பீங்க. சிங்கள முஸ்லீம் ஆக்கள் எங்கேயாவது மீக்கிறாங்களா? பாபர்மார் இருக்கிறாங்களா? நான் வீட்டு இல்லையா? இலங்கையில பாருங்க, கிழக்கு இலங்கையை தவிர வேற எங்கேயும் யாரும் இல்லை. கொழும்புல அவ்வளோ இருந்தும் ஒரு முஸ்லீம் பாபரை காட்ட மாட்டேங்க. முஸ்லீம் டோபி இதுதான். ஆனா சஹாபாக்கள் செஞ்ச தொழில், முடிவற்ற தொழில் சஹாபாக்கள் செஞ்சது. அந்த தொழில் எந்த குறையும் இல்லை. நல்ல கோக்கி மறைக்கிறாங்க முஸ்லீம்கள். யாரிக்கிறாங்க? கோக்கி மறைக்கிறாங்க. சிங்கள விதமாத்தியமாக யாரிக்கிறாங்க? முஸ்லீம்கள். ஏன் காரணம்? இதெல்லாம் டோபி இல்ல, பாபர் இல்ல, நல்ல கோக்கி இருக்கிறாங்க, நல்ல விதமாத்தி இருக்கிறாங்க. என்ன காரணம் சொல்லுவோம்? மாவனல்ல அசி சுடுமாத்தியான்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். தனிக்கர சிங்கள வைத்தியம். சிங்கள ராஜாக்கள் முஸ்லீம்களுக்கு சொன்னது, நீங்க நம்பிக்கைக்கு பாத்தியமான ஆக்கள், நீங்க நம்பிக்கைக்கு பாத்தியமான தொழில் செய்வோம், நீங்க வச்சு முடிவெட்ட போவாங்க, நீங்க டோபியாக வாங்க, நீங்க கணக்கு புள்ளியா வாங்குவோம். மருந்து கலக்கிறதுல நஞ்சு கலக்க வேணும். மொத்தனை கொள்றதுக்கு நம்பிக்கை ட்ரஸ்ட்வர்தி ஆக்கள் வேணும். சாப்பாடு செஞ்சு தரத்துல நினைச்சு நெஞ்ச கலக்கணும், ட்ரஸ்ட்வர்தி வேணும். சிங்கள ராஜாக்களுடைய சரித்திரத்தை படிச்சு பார்த்தா அவங்களோட வைத்தியர்கள், அவங்களோட கோக்கி, அவங்களோட கணக்கு பிள்ளையாரு முஸ்லீம். அவங்களோட மக்கள் கிட்ட வாக்கல்ல. இவங்களை விடவும் இவங்க நம்பிக்கைக்கு பாத்தியமானவங்க. இன்னைக்கு எங்க போயிட்டது? ஒரு முஸ்லீம் ஆளை பத்தி ஒரு சிங்கள சொல்ற முஸ்லீம் ஆள்கிட்ட, அவன் சரியான முனாஃபிக் தான். யார் சொல்றது? ஒரு சிங்களால் ஒரு முஸ்லீம் ஆளை பத்தி யார்கிட்ட சொல்றது? இன்னொரு முஸ்லீம் சொல்ற அவன் சரியான முனாஃபிக், செக்க பாஸ் பண்றான், இல்ல வாக்களிச்சா மீறான். இது நான் உங்களுக்கு கதைக்கு சொல்லல, நடக்கிற நிலவரத்தை சொல்றேன். நிலவரம். வாக்களிச்சா வாக்கு நிறைவேற்றுமா? புள்ளைக்கு வாக்களிச்சாலும் சரி. யாருக்கு? புள்ளைக்கு. எக்ஸாம்ல பாஸ் ஆனா இதை வாங்கி தருவேன், வாக்களிச்சிட்டீங்கன்னா வாங்கிடுவோம். வாய் முந்திட்டேன், தெரியாம சொல்லிட்டேன். மனைவிக்கு வாக்களிச்சீங்களா? செஞ்சு கொடுப்போம். தீன் என்றது எங்களோட தொழுகை, எங்களோட நோம்பு, எங்களோட ஜகாத் எனக்கும் என் அல்லாவுக்கும் இடையில் உள்ள ஒன்றுதான். நான் மக்கள்கிட்ட என் தீன் என்றது என் ஆட்டிடியூட், என் அஹ்லாக், என் பண்பு. என்கிட்ட வரணும் மன்னிக்கும் பழக்கம். என்ன பழக்கம்? ரிவெஞ்ச் எடுக்கவே மாட்டேன், பலிக்கு பலி வாங்க மாட்டேன். இதுதான் முஸ்லிம். பலிக்கு பலி வாங்குறவன் முஸ்லிமாக இருக்காது. இலங்கைக்கு வந்தாரு. அப்ப நான் எங்கட பழக்கம் என்னன்னா, நாங்க எப்படி சரி பலிக்கு பலி வாங்கி ஆகும். அது வாங்காம எங்களுக்கு என்ன செய்யல, தூக்கம் போகாது. சந்தர்ப்பம் பார்த்துக்கொண்டே இருக்கும். இந்த ரெண்டு பக்கத்துல இந்த ஃபுட்பால் விளையாடக்குள்ள எப்படி சரி சந்தர்ப்பம் பார்த்துக்கொண்டே இருப்பேன். அங்க போயிட்டு போல போடுறது சந்தர்ப்பம் பார்த்துக்கொண்டே இருப்போம். இது எப்படி சரி இவரை நாங்க பழி வாங்குவோம். அவர்கிட்ட பழிக்கு பழி வாங்க இல்லாட்டி அவரோட குடும்பத்தில பழிப்படி வாங்குவோம்.
இந்தியாவிலிருந்து வந்தார் ஒருத்தர் இலங்கைக்கு, அப்துல்லா அடியார். கிட்டத்தட்ட மொத்தா போனார் இந்தியாவில். பெரிய ஒரு மதகுருவாக இருந்து இஸ்லாத்துக்கு வந்து அப்துல்லா அடியார் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஆலிம், ஸ்பீக்கர், சிலோனுக்கு வந்தார். கிட்டத்தட்ட மௌத்தாகிறதுக்கு முன்னால ஒரு பயான்ல சொன்னாரு, ஒரு கணவனுக்கும் ஒரு மனைவிக்கும் இடையில சரியான சண்டை. எப்ப பார்த்தாலும் மனைவி தன்னை கணவனோட சண்டைக்கு தான் போவான். ஆனா நல்ல ஒரு பெண், மாப்பிள்ளையே நல்ல ஒரு மனிதர். ரெண்டு பேருக்கு இடையில ஒரு வகையான பிரச்சனை. கணவன் அமைதியா போறாரு, மனைவி தான் எப்ப பார்த்தாலும் பிரச்சனைக்கு வழிவகுத்து கொண்டே இருக்கிறான். அப்ப யாரோ ஒரு ஆள் சொன்னாங்களாம், நீங்க ரெண்டு பேரும் ஒரு கவுன்சிலிங் செய்யணும். ஒரு ஆள்கிட்ட போயிட்டு ஒரு கவுன்சிலிங் செய்யணும், நல்ல ப்ரொஃபஷனலாக. இதை கொஞ்சம் பாருங்க, என்ன செய்தி ஒரு ரெண்டு பேருக்கு முடியுது. ஒத்துமையா இருக்கிறீங்க, மறுபத்தி நீர் என்ன செய்றீங்க, சண்டை பிடிக்கிறீங்க, இப்படி ஆகுறீங்க. அப்ப சரி நல்ல விஷயம் தான் சொல்லி அவர் சொல்ல என்கிட்ட வந்தாங்க. அப்துல்லா அடியார் சொல்ல என்கிட்ட வந்தாங்க. வந்து கணவன் மனைவி ரெண்டு பேருமே உணர்றாங்க, சம்திங் வெயிட் ராங், என்னமோ ஒரு மிஸ்டேக் இருக்குது. என்ன தவறுன்றத கண்டுபிடிச்சோம். இப்ப கவுன்சிலிங் செய்வோம் வந்தாங்க. நான் உட்கார வச்சு ரெண்டு பேருக்கு பேச ஆரம்பிச்சேன். மாஷா அல்லாஹ், கவுன்சிலிங்ன்றது மார்க்கத்தில் உள்ள முக்கியமான பகுதி. ஒருத்தருடைய பிரச்சனையை பத்தி நாங்க கேட்கக்குள்ள சொல்யூஷன் கொடுக்கிறோம். இது அவங்களுக்கு தெரியாம இருக்கு. அப்ப என்னாச்சு, பேசி 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 போனா அந்த பொண்டாட்டி சொல்றா, அவட மேலதான் மிஸ்டேக் இருக்குது. என்ன மிஸ்டேக்னா அவன் ரிவெஞ்ச் எடுக்கிறான். என்ன எடுக்கிற ரிவெஞ்ச் சொன்னா, சொல்ற நாங்க கல்யாணம் முடிச்சு 6 வருஷம் ஆகுது. நான் கல்யாணம் முடிச்ச ஆரம்ப கட்டத்துல எங்க மாமி இவருடைய உம்மா எனக்கு செஞ்ச சில அநியாயம் இருக்குது. இது ஞாபகம் வரும் பொழுதெல்லாம் நான் இவர்கிட்ட என்ன செய்வேன், அதான் காட்டுவேன். யார்கிட்ட காட்டுறது, ஒன்று உண்மைதானே, ஒன்று உண்மைதானே. இது மனிதன் இயல்பு. மாப்ப செஞ்ச தவறுக்கு புல்லட் எப்படி வாங்குறது, இது மனிதனுக்கு நேச்சர் வாங்குது. இதுக்கு இதெல்லாம் மனிதனுக்கு உள்ளது. அப்ப மாமி செஞ்ச தவறு இவக்கு ஞாபகம் வரும் பொழுது யார்கிட்ட படிக்க வாங்குறது, மாப்பிள்ளை. நீ அவட மகன் தானே, அவட உள்ளதானே, இவக்கு தெரிய இவட மாப்பிள்ளைன்றது. கடைசிக்கு அப்துல்லா அடியார் சொன்னாராம், ரஹ்மத்துல்லாஹி அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும், சரி ஒரு வேலை செய், நாளை கொண்டு மாமியை கூட்டிடுவா, நான் வர சொல்றேன். நான் மாமிக்கு சொல்றேன் நடந்ததுக்கு கொண்ட மன்னிப்பு கேட்க சொல்றேன். மாமி அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டா மன்னிப்பே ஆகுமான்னு கேட்டான். இப்ப சொன்னான், இல்ல சார், அவன் மௌத்தாவி 5 வருஷம் ஆச்சு. யார் மௌத்தாவி, மறுபடியும் மாமியை கொண்டு வரவே இல்லை. அவர் சொல்றார், நாங்க ஒருத்தர் மௌத்தாவிட்டாரும் அவரை செஞ்சதுக்கு நாங்க ரிவேஞ்ச் எடுத்துத்தான் ஆகும். அதை புள்ளே எடுப்போம். ஒரு வாக்கு பிடிச்சிருந்தார். நீங்க நினைச்சுக்கொள்ளவான இது இல்லைன்னு சொல்லி இது எங்கள்கிட்ட வீட்டு ஒருத்தர் கொஞ்சம் ஆக்டிவா பள்ளியில ஒர்க் பண்ண போறாரு. தெரிந்தானே வாபஸ் செஞ்ச வேலை தெரியும், வாபஸ் செஞ்ச வேலை சொல்லி சொல்லுவாங்க. என்ன ஒரு அறுவடை சொல்லுவாங்க, அதுல தலைத்துண்டு வேற வால் துண்டு வேற, 2 முண்டு தான். நான் தலையை முண்டு வாழை முண்டுவாங்க. The revenge. சரஸ் அப்படி பார்க்கல. இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சுப்ஹானல்லாஹ் ரிவெஞ்ச் எடுக்கணும் யார்கிட்ட. இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 23 வருஷ நபித்துவ வாழ்க்கையில 21 வருஷம் எதிரியாயிட்டாங்க. எத்தனை வருஷம்? 21 வருஷம் எதிரி. மக்காவுடைய 13 வருஷ காலம் எதிரி, மதீனாவுடைய 8 வருஷம் எதிரி, ஃபத்ஹ் மக்கா வரைக்கும் எதிரி. பத்ர்ல பங்கெடுத்தாரு, உஹதுல பங்கெடுத்தாரு. வாப்பட மகன் அபூ ஜஹல் மகன்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹ் மக்காவுடைய தினத்தில் ஏலான் செஞ்சாங்க, ஏலான் அறிவித்தல் கொடுத்தாங்க. 8 பேர் காபத்துல்லாவுடைய திரையை பிடிச்சு கொண்டிருந்தாலும் இவங்க கொலை செய்யப்பட வேண்டும். அல்லாஹ் நபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லா உள்ளுக்கும் அனுமதி கொடுத்தான். உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு வேணும்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் என்ன செய்யலாம், அவங்களாம் லா உக்ஸிமு பிஹாதல் பலத் வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத், இந்த ஊர்ல உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்குது. ஏலான் செஞ்சாங்க, ஏலான். இக்ரிமா, ஹிந்தா, வஹ்ஷி, ஹப்பார் இப்னு அஸ்வத் போன்றவங்களை பார்த்து சொன்னாங்க, இவங்க எல்லாரும் காபத்துல்லாவுடைய திரையை பிடிச்சு கொண்டிருந்தாலும் அங்க வச்சும் கொலை செய்யப்படலாம் சொல்லி. அப்படிப்பட்ட எதிரி தப்பி ஓடிட்டாரு, மதீனாவுக்கு மக்கள் ஐக்கிய தப்பிட்டாரு. அல்லாஹ் இறக்க முடியவன். நபியை பார்த்து சொல்றோம், மமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், அகிலத்தாருக்கு நாங்கள் ரஹ்மத்தாக அனுப்பியிருக்கிறோம். அந்த அகிலத்தாருக்கு யார எந்த நபியை எந்த அல்லாஹ் ரஹ்மத்தாக அனுப்பினானோ அந்த அல்லாஹ் அந்த நபியை விடவும் இறக்க முடியும். நீங்க இவரை கொலை செய்யுங்கோண்டு ஏலான் பண்றீங்க, அல்லாஹ் சொல்றான் இல்ல நான் அவருக்கு ஹிதாயத் கொடுக்க போறேன். நபியே இது உங்களோட அடியானல்ல, ஏன் அடியான்? ஒரு புள்ள தவறு செஞ்சு வந்துட்டு ஒருத்தர் அடிச்சாரு, நாங்க என்ன சொல்லுவோம், அரவணைப்போம். நாங்க சொல்லுவோம் இங்க வா பேண்ட புள்ளடா, இது ஓண்டியா இருக்குது, என்ன மிஸ்டேக் பண்ணா உடைய பிரச்சனை இல்லை, யாட புள்ளது அதை நான் பார்த்துக்கொள்றேன். ஏண்ட புள்ள தவறு செஞ்சு நீங்க அடிச்ச நான் பொறுப்பேனா? ஏண்ட புள்ள ஒரு தவறு செஞ்சதுக்கு நீங்க அடிச்ச நான் பொறுப்பேனாங்க? நான் பொறுக்க மாட்டேன். நான் பொறுத்தா நான் மாப்பவல்ல. ஏண்ட உள்ளத்துல ஏண்ட மகண்ட அன்பு எவ்வளவு இருக்குண்டா, அந்த அன்பு கொஞ்சம் அதை விட கூட அன்பு யார் தேய்க்குது? அல்லாஹ் தேய்க்குது. அல்லாஹ் இக்ரிமாவுக்கு ஹிதாயத் நசீபாக்கினான். யாரை உலகத்தில் இழிவா பார்க்க வேணும், என்ன நடக்கும் தெரியா, என்ன நடக்கும் தெரியா. ஒரு நீண்ட சம்பவம் இது, ஹதீஸ் இது. அப்ப இக்ரிமா பார்த்தால் இதுக்கு பிறகு மக்காவில் சேஃப் இல்லை, பாதுகாப்பு இல்லை. மனைவி சொல்லிட்டா கணவனை பார்த்து எனக்கு இது பொண்ணோட வரையலா, நான் இஸ்லாத்திற்குள்ள போறேன். மனைவி பேத்தா இஸ்லாத்திற்கு கொள்றதுக்கு, அவன் பார்த்தா இதுக்கு பிறகு வேற வழி ஒன்றுமே இல்லை. நாட் சாய்ஸ் அட் ஆல், நாட் சாய்ஸ். உங்களுக்கு ஏலான் செய்யப்பட்டு நீங்க போங்க சனாவுக்கு, எவனை பேச்சிடுமா, நான் இஸ்லாத்திற்கு கொள்றேன். அவன் பேச்சு இஸ்லாத்திற்கு கொண்டான். இவர் சனாக்கு போறாங்க. இப்பயும் தெரியும் உங்களுக்கு, சவுதியினுடைய போர்டரை பார்த்தா மக்கா தாய் வந்த பக்கமா போனா சீ மார்க்கமாக கடல் மார்க்கமாக நீங்க கடலை கிராஸ் பண்ணா அங்க சனா யமன் போர்த்து போனார். அங்க போய் நிற்கிறாரு போட்டுக்கு. 100 சொன்னா போட் ஓட்டுறவர், அதாவது என்ன டாக்ஸி. அந்த டாக்ஸி என்ன கொண்டு தங்கள் விட்டு டாக்ஸி ஹேர் பண்ணாரு, ஏறினாரு. ஏறினா சரி போகுது, டாக்ஸி போகுது. சுப்ஹானல்லாஹ். கொஞ்சம் தூரம் புகழ்ல ஒரு காத்து வீசுது, வேகமான காத்து. இந்த போட் சுத்து நிக்குது, இப்படி சுத்துது. இந்த போட் ஓட்டுற சொந்தக்காரங்க டாக்ஸி டிரைவர் அவர் சொன்னார், அஹ்லிஸ் அஹ்லிஸ், கலிமா சொல்லு கலிமா சொல்லு. யாருக்கு? இக்ரிமாவுக்கு. இக்ரிமா சொன்னார், வமா ஃபரத்து இல்லா மின்ஹா, அதாவது அந்த கலிமா விட்டு தானே ஓடி வந்து 20 தூரத்துக்கு. களிமா சொல்லி 7 ஆண்டு தான் வந்திருக்கிறேன் சொன்னார். உன்னை பாதுகாக்கிறது இப்ப இஹ்லாஸ்க்கு இந்த களிமா மட்டும்தான் ஞாபகம். ஒத்தனுக்கு அல்லாஹ் ஹிதாயத்து கொடுக்க நாடிட்டா கம்பல்சரியாக்கி கொடுப்பான். இதுதான் அல்லாஹ் இரக்கம். நாங்க புள்ளைக்கு இன்ஜெக்ஷன் அடிக்கிறோம், எப்படி அடக்கி வச்சுக்கொண்டு பிள்ளைக்கு. மகனின் மீது கோபம் அல்ல, மகனின் மீது இல்ல இரக்கம். அல்லாஹ் ஃபோர்ஸ் பண்ணி கொடுப்பான், எடுத்துக்கோ இதுதான் உனக்கு சூஸ், வேற ஒன்றும் இல்லை. இதுக்கடையில மனைவி பேத்து இஸ்லாத்தை கொண்டு சொல்லிட்டா, யார் சொல்லும்பா என்ன மாப்பிள்ளை இப்ப களிமா சொல்லி வந்தா ஏற்றுக்கொள்வீங்களான்னு கேட்டான். ஓ ஏற்றுக்கொள்வீங்க, அவர் முஸ்லீமா வந்தா ஏற்றுக்கொள்வேன்.
என் வேர்டை நான் வாபஸ் வாங்குவேன். நான் செஞ்ச வேளாண் விட்டு கொடுத்துருவேன். என்ன உத்தரவாதம் இருக்கு? அந்த பெண் கேட்கிற நபிட்ட, நீங்க இதை சொன்னீங்க தான், இதுக்கு என்ன உத்தரவாதம்? அவர்கிட்ட போய் சொல்லணும் இதை பத்தி. தன்னை கையில் இருந்து சால்வையை கொடுத்தாங்க, இதை வச்சுக்கோ கையில, இதுதான் இது கமான், இது இந்த வாக்குக்கு இதுதான் ஷாஹித். எதை கொடுத்தாங்க? தன்னை கையில் இருந்து சால்வையை கொடுத்தாங்க. இந்த பெண்மணி போறா தன் அடிமையை கூட்டிக் கொண்டு. ஞாபகத்தை வச்சுக்கோங்க தாய்மார்களே, சகோதரிகளே, கணவனுடைய ஹிதாயத், என்ன மாப்பிள்ளையும் நல்லவனாக மாறணும். நாங்கள் ஒவ்வொருத்தரும் கம்ப்ளைண்ட் பண்றோம், மாப்பிள்ளை சரியில்லை. எப்பயாவது ஒரு நாள் மாப்பிள்ளைக்காக 2 ரக்காத் தொழுதிப்போமா? எப்பயாவது ஒரு நாள் மாப்பிள்ளைக்காக 2 ரக்காத் தொழுது அல்லாஹ் துஆ கேட்போமா? உங்களோட கணவனுடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. உங்களோட மனைவியுடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. உங்களோட குழந்தைகளுடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. அல்லாஹ்ட்ட கேளுங்க, யா அல்லாஹ், என் மனைவிட்ட இந்த குறை இருக்குது, என் கணவன்கிட்ட இந்த குறை இருக்குது, யா அல்லாஹ் இதை சீராக்கிடு, யா அல்லாஹ் இதை சரி பண்ணிடு, யா அல்லாஹ். குறைய மட்டும் பேசி முடிக்கவான, அந்த குறைக்கு மருந்து செய்வோம். கணவன் குறைக்கு மருந்து செய்யறதுக்கு யாரும் தேவையில்லை, அல்லாஹ் போதும். மனைவியிட குறைக்கு மருந்து செய்யறதுக்கு அல்லாஹ் போதும். அல்லாஹ்ட்ட கேளுவோம். 2 ரக்காத் தொழுங்க, அல்லாஹ் தனிப்பட்ட முறையில் கேளுவோம். யா அல்லாஹ், என் கணவன் எல்லாம் நல்லம், யா அல்லாஹ், அவர்கிட்ட மிச்சம் நல்ல பண்பு இருக்குது, நல்ல குணம் இருக்குது, நல்ல அகலாக இருக்குது, நல்ல மனிதர், கொடையாளி, இதை செய்கிறாரு அதை செய்கிறாரு, யா அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இருக்குது, யா அல்லாஹ் இந்த பழக்கத்தில் அவர்கிட்ட பாதுகாப்பு செய்வாக்கிடு, இந்த பாவத்தொட்டு அவரை கொண்டு வந்து சேர்த்துடு. ஒரு பாவம் இருக்குது, அந்த பாவத்துக்காக வேண்டி 99 நலவை மறக்க வாழும் யாரும், 99 நலவை மறக்க வாழும் யாரும். அன்புக்குரிய தாய்மார்களே, அன்பான சகோதரர்களே, இக்ரிமாவுடைய மனைவி போறா. இப்ப தன்னை கணவனுக்கு கூட்டி வாழ்ந்த கணவன் போயிட்டார். இப்ப போட்டை பாஸ்போர்ட் போறது தன் அடிமையோட போறான். போற வழியில இராத்தரிச்ச வேண்டி வந்துட்டு தன் அடிமையும் இக்ரிமாவுடைய மனைவியும் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அந்த பெண்ணோட இந்த அடிமை தவறான முறையில் நடக்கிறதுக்கு முயற்சிக்கிறான். அந்த பெண் தன்னை பாதுகாத்துக் கொண்டான். இதில் மிச்ச விசேஷ டீப்பா பேசணும். சரி, அடுத்த நாள் காலையில 2 பேரும் விரும்பி தன்னை பாதுகாத்துக் கொண்ட நிலையில கடற்கரைக்கு போன இக்ரிமா திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். அங்கட புகையில காத்து. அப்ப சொன்னா, நான் நபிட்ட உனக்கு பாதுகாப்பு எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன், உனக்கு நபி சொன்னாங்க வர சொல்லி, கலிமா சொல்லி வந்தா ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லி. சரி, நல்ல விஷயம், எனக்கு பாதுகாப்பு கிடைச்சிட்டது. இப்ப இக்ரிமா 2 பேரும் போறாங்க, கணவன் மனைவி 2 பேரும் போறாங்க. போற வழியில அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, இஸ்லாத்தால வர மாற்றம் இருக்குது. என்ன மாற்றம் தெரியுமா? இந்த மாற்றம் ஆட்டிடியூட்ல வர மாற்றம், பண்பாட்டில் வர மாற்றம், குணாதிசயத்தில் வர மாற்றம். அன்றைக்கு ராவு 2 பேரும், கணவன் மனைவி 2 பேரும் ஒரு இடத்துல இராத்தரிக்கிறாங்க. கணவன் இக்ரிமா தன் மனைவியை நாடுறா. இந்த மனைவி சொல்லிட்டா, நாங்கள் 2 பேரும் கணவன் மனைவியாக வாழ்றதா இல்லையான்றத மதீனாவில் இருக்கிற ஹதரத் ரசூலுல்லாஹ் தான் முடிவு செய்வோம். அது வரைக்கும் என்ன உன்னால தொடையலாது. நான் உனக்கு ஒரு உபகாரம் செய்யணும், நீயும் சுவர்க்கம் போகணும். இதான் பெண்கள், இதான் பெண்கள். ஹராமான உறவு எனக்கு கூடாது. நீங்க என் கணவன் எனக்கு 3 தலாக்கு சொல்லிட்டாரு, கோபத்துல தலாக்கு சொல்லிட்டாரு. இப்ப நாங்க 2 பேரும் கணவன் மனைவியாக வாழ இயலாது. இப்ப நாங்க ஒரு ஆலிம்கிட்ட போயிட்டு ஃபத்வா கேட்போம், என்ன செய்யணும் என்று சொல்லி. இதுக்கு பிறகு 3 தலாக்க சொல்லி போட்டு நீங்க குடும்பம் நடத்தினா அது ஜினா,
அதோட மனைவி அல்ல அவ இதாவுத்தான் போகணும். இது பாலைக்கு தலா ராவுக்கு குடும்பம், குடும்பம் அல்லது. அன்றைக்கு நபி இருந்த அன்றைக்கு நபி இல்ல, இன்றைக்கு நபியிட மார்க்க நிக்குது. அந்த பொம்பளை சொல்லிட்டான், இல்லம்மா என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் உனக்கு நலவை காக்குறேன், நானும் நீங்க நபிட்ட போவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேத்துக்கு பிறகுத்தான் நாங்க என்ன செய்யணும், எங்களோட வாழ்க்கையை பத்தி முடிவு செய்யணும். இப்ப 2 பேரும் போறாங்க. 21 வருடம் எதிரியாக இருந்தவர் வாப்பா ஜெம்ம எதிரி, வாப்பா ஜெம்ம எதிரி, வாப்பாவை போல எதிரி யாரும் இல்லை, அந்த அளவுக்கு எதிரி. ஃபிரௌன் ஹாதிஹில் உம்ம, இந்த உம்மத்துடைய ஃபிரௌன் அபூ ஜஹல். 21 வருஷம் எதிரியாக இருந்த இக்ரிமா, மக்காவுல காபத்துல்லாவுடைய திரையை பிடிச்சு கொண்டிருந்தாலும் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி ஏலான் செய்யப்பட்ட இக்ரிமா இப்ப கலிமா சொல்லிக் கொண்டு வாரார். எங்க வாரார்? இப்ப மதீனாவுக்கு வாராரு. அல்லாஹ் நபிக்கு அறிவித்து கொடுத்தான், இதோ இக்ரிமா வந்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்ரிமா வந்து இறங்குறதுக்கு முன்னால மதீனாவுடைய மாஹோலை செஞ்சாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? இதோ இக்ரிமா வந்து கொண்டிருக்கிறார். இன்ன இக்ரிமத யஅதி இலைக்கும் முஃமினன் முஹாஜிரன் ஃபலா தஸுப்பு அபாஹு ஃபஇன்ன ஸப்பல் மய்யித் யூதில் ஹய். சொன்னாங்க, இதோ இக்ரிமா வந்து கொண்டிருக்கிறார், முஃமினாக முஹாஜிராக வந்து கொண்டிருக்கிறார். அவர் முஹாஜிர், எங்கிருந்து வராரு? மக்காலிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு வராரு, முஃமினாக வராரு. தயவு செஞ்சு சொல்றேன், அவர் இருக்கிற சபையில யாரும் இதுக்கு பிறகு அவருடைய மௌத்தா போன வாப்பவை பத்தி குறை பேசக்கூடாது. மௌத்தா போன மக்களுடைய குறைய நீங்க பேசுறதுனால உயிரோடு இருக்கக்கூடிய மக்களுக்குத்தான் நோவினை ஏற்படும், துன்பு உள்ள நோகும். அதுக்குரிய குத்தவாளிகளாக நீங்க மாற வேண்டாம். இது ரிவேஞ்சா? இது பழிக்கு பழி வாங்குறதா? அதுக்கு பிறகு இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா நபியோடு இருந்தது சஹாபியாக 2 வருஷம். 21 வருஷம் யாரு? எதிரி. இதுதான் பணம் பண்றது, இதுதான் பண்பு, இதுதான் அஹ்லாக். இதைத்தான் கொண்டு வரணும். நான் சொன்னேன், பேசுறதுக்கு ரொம்ப லேசி, ஆட்டிடியூட்டை சேஞ்ச் பண்றது லேசி இல்ல. எங்களோட பழக்க வழக்கத்தை சேஞ்ச் பண்றது லேசி இல்ல. நாங்க பழிக்கு பழி வாங்கி பழகின மக்கள், மற்றவங்களோட குறைய பேசி பழகின மக்கள், இந்த மற்ற மக்கள் துண்டிச்சு பழகின மக்கள். நான் இன்றைக்கு 4 விஷயம் சொல்லித்தான் வாழ்க்கை ஞாபகம். எத்தனை விஷயம்? 4 விஷயம். நல்ல பழக்கம், நல்ல பழக்கம். சில்மன் கதாக், என்னை யாரெல்லாம் துண்டிச்சு வாழ்றாங்களோ நான் அவங்களோட சேர்ந்து வாழ போறேன். எனக்கு அவங்க கோல் போட மாட்டாங்க, நான் கோல் போடுவேன். ஒரு டெலிபோன் கோலால சேர்ந்து வாழ்றேன். அவங்களோட வீட்டுக்கு எங்களை எப்பயுமே சாப்பாட்டு கூப்பிடுறாங்க இல்ல, நாங்க கட்டாயம் அவங்கள சாப்பாட்டு கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்போம். எங்களோட வீட்டுக்கு எந்த ஹதியாவும் அனுப்ப மாட்டாங்க, நாங்க அவங்களுக்கு ஹதியா அனுப்புவோம் சேர்ந்து வாழ்றதுக்கு. எங்களுக்கு அவங்க சலாம் சொல்ல மாட்டாங்க எப்பயுமே, ஆனா நாங்க அவங்களுக்கு சலாம் சொல்லுவோம். சில்மன் கதாக், துண்டித்தவனை சேர்ந்துவான. வஆத்திமன் ஹரமக், உதாரணமாக இதுக்கு சொல்ற தராதவனுக்கு குடுன்னு சொல்லுவாங்க. அப்படியே அர்த்தம் இல்ல. உனக்கு தர இல்லையா நீ குடு, அப்படியே அர்த்தம். உங்களுக்கு தர வேண்டிய ஒரு ஹக்கு அவர்கிட்ட இருக்குது, அவர் அதை தாரார் இல்லை, அவருக்கு ஹதியாக. பாப்பா மௌத்து, நானா தம்பி தான் இருக்கிறாங்க. தம்பி என்ன செஞ்சா, நான் என்ன செஞ்சாருன்னா வாப்பட முழு சொத்தை எடுத்துக் கொண்டாங்க. தம்பிக்கு 50 வீதம் நீக்குது வாப்பா. வாப்பட சொத்துல தம்பிக்கு எத்தனை நீக்குது? 50 வீதம் நீக்குது. நாளைக்கு இருக்கிறது ஒரு தம்பிக்குது. நான முழு சொத்தை எடுத்துக் கொண்டார், தம்பி கொடுக்கல. தம்பியோட ஹக்க தம்பிக்கு கொடுக்காம நான வச்சு கொண்டு இருக்கிறாரே,
அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க அந்த நாணக்கு நீ ஹதியா கொடு. அந்த நாணக்கு பெருநாளைக்கு காசு அனுப்பு. நானே இந்த காணியை பத்தி நாளைய கியாமத்தில் பார்த்துக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். நீங்க என்ன நாணவடியா? நான் உங்களை சேர்ந்து வாழணும், நான் உங்களுக்கு ஹதியா அனுப்பணும். ஏண்ட பிள்ளைக்கு நீங்க மஹரம், ஏண்ட பிள்ளை உங்களுக்கு மஹரம். இந்த காணி துண்டால நாங்க பிரியலாம். இதை பத்தி உள்ள கேள்வி உனக்கு நாளே பார்த்துக்கொள்வோம். இன்றைக்கு நாங்க என்ன செய்வோம்? அதை விட்டுட்டு மத்தல சேர்ந்து வருவோம். சில்மன் கதாக், துண்டித்தவனை சேர்ந்து வாழுவோம். இரண்டாவது என்ன? வஆதிமன் ஹரமக், என்ற ஹக்க எனக்கு தராதவனுக்கும் நான் கொடுப்பேன், ஹதியா கொடுப்பேன், நன்கொடை கொடுப்பேன், தர்மம் செய்வேன், சதகா கொடுப்பேன். குடு குடு எடுத்துட்டு போவோம். நன் முஸ்லிமுக்கு கொடுப்போம். பெருநாள் வருகுதா? உங்களோட புள்ள நல்ல ஒரு புள்ளையுடைய பழக்கம், வீட்டுக்கு வருகுது போகுது. உங்களோட ஹஜ்ஜி பெருநாள் ஆச்சு, நோம்பு பெருநாள் ஆச்சு. நீங்க சொல்லுங்க இல்லை இல்லை எங்களை வீட்டுக்கு பெருநாள் உடுப்பாங்க, 2 உடுப்பு வாங்கணும், அந்த புள்ளைக்கு சேர்த்து வாங்குவோம். நாங்கள் சொல்லுவோம் இன்றைக்கு எங்கிட்ட பெருநாள் நீனு கொடுத்து விடுவா, பிரச்சனை இல்லை, உனக்கு பெருநாள் மாதிரி தான் கொடுப்பா கொடுப்பா. மூணாவது என்ன? வஅஃபு அம்மன் ظلمك. இதெல்லாம் டோஸ், கஷ்டமான டோஸ். இது அநியாயம் செஞ்சவன் மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னால நாங்க அவனை மன்னிச்சோம். பழக்க வழக்கம் இது. எனக்கு ஒருத்தர் அநியாயம் செஞ்சுட்டாரு. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தோட கிடத்துல போட்டாங்க. 30 வருஷத்துக்கு கூட மன்னிப்பு கேட்கிறாங்க. நாங்க செஞ்ச தவற மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி. என்ன சொன்னாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம்? நான் எப்பயோ மன்னிச்சுட்டேன். அதை ஏழ சொந்த தம்பிமாருடைய தவற நான் மன்னிக்காம யாரை மன்னிக்க? நாலாவது, ஒரு தப்பித்தவறி வாழ்க்கையில் ஒரு தவறை செஞ்சிட்டால் உடனடியாக அந்த தவறுக்கு பகரமாக ஒரு நன்மையை செய்வோம். கண்ணால் ஒரு பாவத்தை செஞ்சீங்களா, உடனடியாக கண்ணால் ஒரு நன்மையை செய்வோம். ஒரு ஹராத்தை செஞ்சீங்களா, உடனடியாக வந்து அதுக்கு பகரமாக நன்மையை செய்ய பாருங்க. இதுதான் இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய பண்பாடு, அஹ்லாக், குணம். இதைத்தான் நாங்கள் கட்டி எழுப்பணும், இதைத்தான் உருவாக்கணும். இதுக்குத்தான் முயற்சி, இதுக்குத்தான் உழைப்பு, இதுக்குத்தான் இந்த பயான். ஆரம்பத்தில் சொன்னது போல இது இன்ஃபர்மேஷனை கூட்டுறதுக்கு அல்ல, வாழ்க்கையில ஆட்டிடியூட்டை மாற்றுறதுக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏண்டே உங்களுடைய குணாதிசயங்களை மாற்றி வைப்பானா, நல்ல பழக்க வழக்கம் சீமாக்குவானா, நல்ல பண்பாட்டுக்குரிய மக்களை எங்களை வாழ வைப்பானா. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. அநியாயம் செஞ்சவன் மன்னிக்கணும்னு சொன்னீங்கல்ல, அவன் காக்கிறான் மன்னிக்கிறான். கட்டாயம் என்னோட பண்பு எல்லாரையும் மன்னிக்கிறது, எல்லாரையும் மன்னிக்கிறது. கீழே எத்தனை சிஸ்டர்ஸ் மதிக்கிறாங்க? ஜஸாகுமுல்லாஹு கைர். 4 விஷயத்தை வாழ்க்கையில் நானும் கொண்டு வர, நீங்களும் கொண்டு வாங்க. லேசான விஷயம் அல்ல, ஹெவி டோஸ். சிங்கள வைத்தியம் சொன்ன மாதிரி இங்கிலீஷ் மருந்து முடிச்சு கண்ணை பற்றி கொண்டு அடைய போட்டு பிடிச்சல வேணா. சிங்கள வைத்தியம் சொன்ன 10 போட்டு கஷாயம் காய்ச்சி, அதை விட கஷ்டமான விஷயம்
வாழ்க்கையில் மன்னிப்பு கேட்கறதுக்குண்டு ஆயத்தமாய் போவீங்க, வீட்டுக்கிட்ட போய் திண்டுருவீங்க. சத்த விட மாட்டான், சத்த விட மாட்டான். பிறகு பார்ப்போமே, பிறகு கேட்போமே இல்லைங்களா? தீன்ல முன்னேறணும்டா பிடிவாதம் வேணும். எது வேணும்? பிடிவாதம். பிடிவாதம் உள்ளவங்க முன்னேறுவாங்க, விடாமுயற்சிடுவாங்களே.